Yes, next topic, probability ratio. The probability ratio helps to assess the probability of the business concern. Here you know why this probability ratio is preparing to know the probability of the business. ஒரு பிஸ்னஸ் வந்து லாபகரமாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு ரேஷியோ தான் இந்த probability ratio. This ratio also helps us to analyze the earning capacity of the business in terms of utilization of the resources employed. அவங்க ஒவ்வொரு ரிசோர்ஸஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரிசோர்ஸ் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி ரேஷியோ போடும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ரேஷியோவில் ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் ஆர்கனைசேஷன் வந்து எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராபபிலிட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். இந்த ப்ராபபிலிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது only there are 5 type of profit ratios. One is gross profit ratio, operating cost ratio, operating profit ratio, net profit ratio, return on investment. These are the profit ratios for you. Okay. In the next வந்து டாபிக் பார்த்தீங்கன்னா gross profit ratio. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த gross profit ratio ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, to know the gross profit of a concern organization. நம்ம gross profit எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும், அதே பர்ச்சேசஸ் இருக்கும், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இன்னொரு சைடில் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் சேல்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் இருக்கும். இப்போ இதுக்கு உள்ள டிஃபரன்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணும்போது இருக்க டிஃப்ரெண்ட், வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ். உண்மையாக சொன்னால் என்னென்னு சொன்னால், சேல்ஸுக்கும் பர்ச்சேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட். இப்போது ஒரு கம்பெனியோட கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக அது எப்படி நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ப்ராஃபிட்டையும் சேல்ஸையும், ஓகே, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம சொல்கிறோம். இது கம்பேர் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஒரு கம்பெனியோட கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி என்னவாக இருக்குது, அதிக லாபத்தில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு கம்பெனியோட கிராஸ் ப்ராஃபிட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் லீட்ஸ் டு லோ ப்ராஃபிட். சரி, இந்த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. கிராஸ் ப்ராஃபிட் எங்கேருந்து வரும்? நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவோம் இல்லையா, அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம் இல்லை. மேனுஃபேக்சரிங் கன்சர்னுக்கு நம்ம இந்த அதாவது ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்ன செலவாகுதோ அதில் என்ன வரவு இருக்கோ அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டு அது வந்து கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்ஸ் பர்ச்சேஸ் இருக்கும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கும், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு சேல்ஸோட மைனஸ் பண்ணும்போது ஒரு லாபம் வரும். அதுதான் வந்து நம்ம லாபம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்போது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது சேல்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொன்று இருக்குது, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இது நமக்கு தெரிஞ்சதான். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்னது, சேல்ஸு. காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது அந்த சேல்ஸ் செய்யறதுக்கு என்னென்ன செலவாச்சோ அதெல்லாம் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ இது செலவுக்கும் வரவுக்கும் போக டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கிராஸ் ப்ராஃபிட். சரி, நம்ம இங்கே என்ன சொல்கிறோம், the higher gross profit ratio indicates high profitability. It should be sufficiently high to provide for the indirect expenses to be paid by the business. ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், பிஸ்னஸில் நம்மளால் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்லாம் பே பண்ண வேண்டியிருக்கும். எதை வச்சு, கிராஸ் ப்ராஃபிட் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸை நம்ம இந்த இடத்துல நம்ம பே பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 13. இல்லுஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு போடலாம். இந்த illustration பார்த்தீங்கன்னா, this is a question for you. Calculate gross profit ratio from the following. Revenue from operation rupees 1 lakh, cost of revenue from operation rupees 80,000 and purchases rupees 62,500. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, we have to find out the gross profit ratio. அது நம்ம என்ன பண்ணணும், we have to write the formula. What is the formula for finding gross profit ratio? Gross profit ratio is equal to gross profit divided by revenue from operation into 100. இதுதான் ஃபார்முலா. சரி, இப்போ பாருங்கள், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இங்கே 1 lakh இருக்குது.
கிராஸ் ப்ராஃபிட் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், we have to find out the gross profit. இந்த கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்கு இல்லையா, என்ன படித்தோம் நம்ம, ஜிபி இஸ் ஈக்குவல் டு ஜிபி கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் cost of revenue from operation, cost of revenue from operation. சரி, இங்கே பாருங்கள், இந்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது என்னது, வருமானம். ரெவென்யூனா வருமானம். ஸோ நம்ம என்ன 1 lakh அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு வந்த வருமானம். அதில் வந்து காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இந்த ரெவென்யூக்கு என்ன செலவாச்சு, இந்த வருமானத்துக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும், 20,000 வரும் இல்லையா, ருபீஸ் 20,000 இது நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். எப்படி அனுப்போம், ஜிபி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஜிபிஆர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது எவ்வளோ வந்திருக்கு, 20,000 வந்திருக்கு. காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது 1 lakh வந்திருக்கு. ஓகேவா, இன்ட்டு 100 போடலாமா. இந்த மாதிரி போடும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுவும் போச்சு, இதுவும் போச்சு. ஸோ 20%. எப்பயுமே ப்ராஃபிட்டபிள் ரேஷியோங்கிறது பர்சன்டேஜ் தான் நம்ம எப்பவுமே காட்டுவோம். ஸோ இங்கே என்ன வேணால் 20%, 20% லாபம் அப்படிங்கிறது இதோட மீனிங். அடுத்து பாருங்கள், எக்ஸசைஸ் நம்பர் 13. Calculate gross profit ratio from the following: revenue from operation 2,50,000, cost of revenue from operation 2,10,000 and purchases rupees 1,80,000. இந்த பர்ச்சேஸ்க்கு நமக்கு வேல்யூ இல்லைங்க. ஓகேவா, இங்கே நமக்கு வேலையே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, we have to find out the gross profit ratio. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், gross profit ratio அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா எழுதணும். ஓகே, இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஜிபிஆர் இஸ் ஈக்குவல் டு ஜிபினா கிராஸ் ப்ராஃபிட் டிவைட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. ரைட்டா, சரி. இப்போது நம்மக்கிட்ட என்ன இல்லை, கிராஸ் ப்ராஃபிட் கிடையாது, பட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது 2,50,000 இருக்குது. நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது சேல்ஸ் அதாவது வருமானத்துலேருந்து செலவு மைனஸ் பண்ணிட்டோன்னா ப்ராஃபிட், அதுதான். அப்போ இங்கே நம்ம என்ன சொல்கிறாங்க, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், இன்கம் சொல்லுவோம். காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது செலவுன்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா, இப்போது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது 2,50,000 நமக்கு தெரியுது. ஓகேவா, அப்போ காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ இருக்குது, இங்கே பாருங்கள் 2,10,000 இருக்குது. அப்போ மிச்சம் அப்படிங்கிறது 40,000. இதுதான் வந்து என்னது, திஸ் இஸ் தி கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு இது 40,000. சரி, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், we can apply the formula here. அப்ளை பண்ணலாமா, எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம், நம்ம இங்கே பாருங்கள், 40,000 டிவைட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது 2,50,000 இன்ட்டு 100. கொஞ்சம் பேசாமல் இருங்க ரெண்டு பேரும், ஏதோ பேசுகிறீங்க. யார், சரி, கொஞ்சம் தண்ணி மட்டும் கிடையாது, தாகமாக இருக்குது. பார்த்து என்னடா, என்ன சொன்ன, ஆமாடா கொஞ்சம் சத்தம் போடுறீங்கடா. சரி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க, இதில் கேட்கும்டா பேசுறது.